இன்னைக்கு கூட இஸ்ரேலில் ஒரு நடந்து போயிட்டு இருந்த ஒருத்தர் தலையிலே போட்டாங்கன்னு ஒரு நியூஸ் பார்த்துட்டோம். இல்லை, அது தலையில் ராக்கெட்லாம் விழுகாது. ஏதாவது கல் ராக்கெட் விழுந்த கல் தெரிச்சு விழுந்துருக்கும். தலையில் ராக்கெட் விழுந்தா அவன் பஸ்பமாக தலை வெடித்து இறந்து போன இறந்து போன காட்சின்னு அதை கல் அடிச்சு செத்துருப்பான். ராக்கெட் விழுந்தா அவன் அந்த இடமே பஸ்மமாயிரும். இவன் எப்படி தலையை கப்பல் போர் கப்பல் சார், அதுவும் கப்பல் போர் கப்பல் ஒரு 5000 பேர் எல்லாம் போகாது. என்னத்தையாவது விட்டு ஆட்டுறாங்க, அதை 4 பேர் பார்க்குறான், என்னமோ பண்ணுறாங்க. இப்போ ஈரான் என்னதான் முடிவு எடுத்திருக்காங்க சார்? ஏன்னா ஈரான் இது வரைக்கும் எந்த முடிவு எடுக்கலைன்றதான் ஈரான் சொல்லியிருக்கு. இந்த முடிவு எடுக்கலை. $500 பில்லியன் கொடுக்கணும். மிடில் ஈஸ்டில் இருக்க அமெரிக்க கேம்பை பூரா காலி பண்ணிட்டு ஓடிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு கூத்து என்ன தெரியுமா? இந்த அரபு பேக்குகள் இருக்காங்கல்ல, இந்த அரபு பேக்குகள்லாம் மண்டைய கல்வி 40-45 வருஷம் 50 வருஷமாக அமெரிக்கா கேம்ப் இருந்துச்சு, ஏர்பேஸ் இருந்துச்சு, போர்ட்டை ஆக்குபை பண்ணி வச்சுருந்தாங்களா. இது எதுக்குன்னு அவங்ககிட்ட சொன்னாங்கன்னா, எவனாவது கிட்ட வந்தா உனக்கு நான் தான் பாதுகாப்பு. மாதம் நீ எதுக்கு ஆயுதத்தை வாங்கி இது பண்ணி ப்ராக்டிஸ் கொடுத்து சண்டை நான் பார்த்துக்கிறேன். மாதம் எனக்கு வருஷத்துக்கு ஒரு பேமெண்ட்டை கொடுத்துரு, உன் நாட்டை நான் பாதுகாத்துக்கிறேன், இடத்த கொடுத்துரு, கேம்பை போட்டு எல்லாம் F-15 F-35 எல்லாத்தையும் கொண்டாந்து நிறுத்திடுறான். B2 தவிர. ஏன்னா அதுதான் நிறுத்த முடியாது. B2 எங்கள் ஊர்லேருந்து டேரெக்டாக வந்துடும். எல்லாம் நிறுத்துகிறோம், போர்க்கப்பல் நிறுத்துகிறோம், எல்லாம் உனக்கு ஃபுல் பாதுகாப்பு கொடுக்குறோம், வருஷம் மாமூல் கொடுத்துருங்கன்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தாங்க. ஈரான் கரெக்டாக என்ன பண்ணிட்டான்னா, உன்னை மொத்தமாக கை வைக்கணும்னா அமெரிக்காவை கை வைக்க வேண்டியதே இல்லை. இங்கே கை வச்சா அவன் அலருவான்னு தெரியும். அதனால எங்கே மாமூல் வாங்கிட்டு இருக்காலும் அந்த பேஸை பூரா அடிச்சு காலி பண்ணுறாங்க.